ஒரு மனிதனுக்கு ஒன்றுமே செய்ய இயலாது என்கின்ற ஒரு கட்டம் வரும். அந்த கட்டம் வருகின்ற போது அவன் பேசுகின்ற விடயம் அவனுக்கே தெரியாமல் இருக்கும். ஏதோ ஒன்றை உளறி கொட்டிக்கொண்டே இருப்பான். அப்படி அண்மையிலே உளறி கொட்டிய ஒருவர் தான் தயாசிறி ஜெயசேகர. இந்த அரசாங்கம் என்பது ஒரு பொது எதிரி. இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டுமென்றால் அது யாராக இருந்தாலும் சரி, கொள்ளையர்களாக இருந்தாலும் சரி, திருடர்களாக இருந்தாலும் சரி, இனவாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரே அணியில் ஒன்று சேர வேண்டும். அப்படி ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தை இவர் வெளியிட்டிருந்தார். தயாசிறி ஜெயசேகரவும் இப்போது உளர ஆரம்பித்திருக்கிறார். ஏன் தயாசிறி ஜெயசேகர உளர ஆரம்பித்திருக்கிறார்? இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதாவது ஒரு நல்லாட்சி அரசாங்கம் என்கின்ற ஒரு அரசாங்கம் இருந்தது. அதனுடைய பெயர் மட்டும்தான் நல்லாட்சி. ஆனால் அவர்கள் நல்லாட்சியை கொண்டு வந்தார்களா இல்லையா என்பதில் ஒரு விமர்சனம் இருக்கிறது. இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தனக்கு சுகவீனம் இல்லை என்பதற்காக வேண்டி, அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக வேண்டி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 5 லட்சம் பணத்தை பெற்றிருந்தார். இந்த 5 லட்சத்தில் 3.5 லட்சத்தை சிகிச்சைக்காக செலவழித்து விட்டு மீதி பணத்தை இவர் எடுத்துக்கொண்டார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு என்பது இந்த அரசாங்கத்தின் போது வெளியில் வருகின்ற போதும் இவர் உடனடியாக ஊடகத்தை அழைத்து, நான் 5 லட்சம் பெறவில்லை, என்னுடைய சிகிச்சைக்காக 8 லட்சம் தேவைப்பட்டது, அந்த 8 லட்சத்தில் 5 லட்சத்தை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெற்றேன், மீதி 3 லட்சத்தை எனது சொந்த நிதியில் போட்டுத்தான் என்னுடைய சிகிச்சையை நான் மேற்கொண்டேன் என்று அதற்கான ஆவணங்களையும் இவர் சிஐடியிலே சமர்ப்பித்திருந்தார். ஆனால் இவர் சமர்ப்பித்த ஆவணங்கள் என்பது போலியானது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த விடயத்தை வைத்து தான் கைது செய்யப்படலாம் எதிர்காலத்தில் என்பதற்காக வேண்டி இவர் இவ்வாறு உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். அதுதான் ஒன்றுமே செய்ய இயலாத ஒரு கட்டம் வரும்போது இப்படித்தான் பலரும் உளறி கொட்டி கொண்டிருப்பார்கள். இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டுமென்றால் நாங்கள் இனவாதிகளோடும் சேர்வோம் என்பது ஒரு பாரதூரமான ஒரு கருத்து. எனவே இது தயாசிறி ஜெயசேகரவனுடைய மட்டும் கருத்தாக இருந்துவிட முடியாது. இது இப்போது இருக்கின்ற ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியினுடைய கருத்தாகவே இவர் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். ஆக அந்த அடிக்கடி ஜிஎல்பீரிஸ் வீட்டிலே இவர்கள் இரவு நேரத்தில் கூடி அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசுவார்களே, அப்போது இவர் சொல்லுகின்ற இந்த திருடர்கள், கொள்ளையர்கள், இனவாதிகள் அவ்வளவு பேரும் இருக்கத்தான் வேண்டும் அங்கே. ஆனால் வெளியில் வந்து சொல்வது நாங்கள் அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசுகிறோம், மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுகிறோம் என்றுதான் சொல்கிறார்கள். சரி, தயாசிறி இப்படி உளறி கொட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கூட்டு எதிர்க்கட்சிகளுடைய இந்த ஜிஎல்பீரிஸ் வீட்டிலே சிராஸ் யூனுஸ் அவரும் செல்கிறார். அண்மை காலமாக அண்மையில் 2 கூட்டங்களுக்கு அவர் சென்றிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அவர் ஊடகங்களுக்கு சொல்கிறார் மாறுபட்ட ஒரு கருத்தை. அதாவது இந்த கூட்டு எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் இனவாதிகள் இல்லை என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்கிறார். ஆனால் அதே கூட்டு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற தயாசிறி ஜெயசேகர நாங்கள் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு இனவாதிகளோடு சேர்வோம் என்கின்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். இப்போது இந்த தயாசிறி ஜெயசேகரவனுடைய இந்த நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஊர்களில் சொல்வார்கள், இந்த யானை அடித்து சாவுவதற்கு முதல் தான் அடித்து சாவுவது என்று. அப்படித்தான் இப்போது தயாசிரியினுடைய நிலைமை இருக்கிறது.